இங்க 2 பெட்ரோல் ஆபீசர்ஸ் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு பழைய வண்டி ஓவர் ஸ்பீட்ல வரதை நோட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காரோட ட்ரெய்லர்ல 2 பேர் ஒரு மாஸ்டாங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இந்த ஆபீசர்ஸ் அவங்க வண்டியை எடுத்துக்கிட்டு அவங்கள சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது எதையுமே கவனிக்காம ட்ரெய்லர்ல இருந்தவங்க அந்த மாஸ்டாங்க ரிப்பேர் பண்றதுலயே போக்கஸ்டா இருக்காங்க. அப்போ யதார்த்தமா போலீஸ் வண்டியை பார்த்த டிரைவர் காரை இன்னும் வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த பெட்ரோல் வண்டி அவங்க நினைச்சதை விட ரொம்ப ஃபாஸ்டா அவங்கள ஃபாலோ பண்ணுது. அப்ப மாட்டிக்க கூடாதுன்னு அவன் ஃப்ரெண்ட உள்ள வர சொன்ன டிரைவர் அந்த ட்ரெய்லரை டிஸ்கனெக்ட் பண்ண சொல்லிடுறான். இதனால அந்த ட்ரெய்லர் நடு ரோட்ல நிக்க போலீஸ்காரங்க வண்டியை நிறுத்திட்டு அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்காக வராங்க. லக்கிலி லாஸ்ட் மினிட்ல அந்த கார் ஸ்டார்ட் ஆகிற ட்ரெய்லர்ல இருந்த 2 பேரும் அந்த கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. உடனே அந்த ஆபீசர்ஸும் அவங்க காரை எடுத்துக்கிட்டு அவங்கள சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஒரு க்ளோஸ் ஃப்ரிட்ஜ்ல வந்து அவங்க மாட்டிக்க போலீஸ்காரங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப கார்ல இருந்தவன் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு கார் ஆன் சவுண்ட் கேக்குது. உடனே யோசிக்காம பேரிகார்டை உடைச்சிட்டு ஜம்ப் பண்ணவன் கரெக்டா அந்த கார்கோ ஷிப்ல வந்து லேண்ட் ஆயிடுறான். அதை பார்த்து சாக்கான ஆபீசர்ஸ் அவன் பார்ட்னர் சொல்றதையும் கேட்காம அவனும் பின்னாடியே ஜம்ப் பண்றான். பார்த்தா அந்த பெட்ரோல் வண்டியும் சேஃபா கார்கோ ஷிப்ல வந்து லேண்ட் ஆகிட்டது. அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மஸ்டாங்கோட டிரைவர் காரை ஸ்டார்ட் பண்ணி ஷிப்போட எடுத்துக்கிட்டு போறான். உடனே அந்த போலீஸ் வண்டியும் அவனை ஃபாலோ பண்ண வேகமா ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்தவன் அங்க இருந்த ரேப்ல ஏத்தி பறக்க ஆரம்பிக்கிறான். லக்கிலி அது பக்கத்துல இருக்க ரோட்ல வந்து சேஃபா லேண்ட் ஆகிடுது. அடுத்த நிமிஷமே அந்த ஆபீசர்ஸ் அதே மாதிரி பண்றான். பார்த்தா அந்த பெட்ரோல் வண்டி ரோடோட எட்ஜ்ல பட்டு தண்ணி உள்ள சொருகிறது.